பங்கு சந்தைகள் திடீர்னு உயர்றதுக்கு காரணம் என்ன சார்? பலூன் எப்போ பெருசாகும்னா காற்றடிச்சா பெருசாகும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அதுக்கான விளக்கமும் சொல்கிறேன் நான். பங்கு சந்தை ஏன் திடீரென்று உயர்கிறது, ஏன் திடீரென்று இறங்குகிறது அப்படின்னு சொல்லும்போது, பங்கு சந்தை அப்படின்றது பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. நீங்கள் இதை பங்கு சந்தை ஏன் திடீரென்று உயர்கிறது குறைகிறத தாண்டி ஏன் தக்காளி விலை திடீர்னு ஏறுது, வெங்காய விலை ஏன் திடீர்னு ஏறுது, அப்புறம் திடீர்னு ஏன் குறையுதுன்னு நம்ம சொன்னால் என்ன காரணமோ அதுக்கு பதிலோ அதே தான் இங்கேயும் பொருந்தும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது சென்னைக்கு தினம் 10 லோடு தக்காளி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 லோடு தான் வருதுன்னா இப்போ பாதி வரல. அப்போ டிமாண்ட் கூடிடும், விலை கண்ணா பின்னான்னு ஏறிடும் தக்காளி விலை. அதே 10 லோடு வர வேண்டிய இடத்துல 20 லோடு தக்காளி வந்துடுச்சுன்னா வாங்கிறது காலம் 10 ரூபா கிலோ, 5 ரூபா கிலோ. அங்கெல்லாம் விவசாயிகளாம் கொண்டு போகிற சார்ஜ் கூட கிடைக்க மாட்டோம், ரோட்டில் கொட்டினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளுடைய விலையானது அதனுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளையில் தான் வரும். அது பங்குகளும் எடுத்திங்கன்னா அந்த கணக்கில் தான் வரும். இதில் யார் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது பணம் தான். உள்ளே பங்குகளை வாங்குவதற்கான அதிக பணம் உள்ளே வந்ததுன்னா விலையானது ஏற ஆரம்பிக்கும். அதற்கான காரணங்கள் பல பின்புலத்தில் இருந்து அந்த காரணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் எங்கே முடியும், அதிக பணம் பங்கு சந்தைக்குள் வருகிறதா. அந்த வகையில் FIIஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், இவங்க தான் பங்கு சந்தையில் பெரும்பாலும் ஏற்றத்திற்கும் இறக்கத்துக்கும் காரணம். இந்த பங்கு சந்தையில் கடந்த நீங்கள் அக்டோபர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதங்களில் மட்டுமே, பிப்ரவரிலையும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அவங்க விற்றுருக்குறாங்க. அப்போ அவங்க விற்றதுனால என்னாச்சு, 26,277 இருந்த சந்தையானது எங்கே போயிடுச்சு, 22,000 கிட்ட வந்துடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட 4,000 புள்ளிகளுக்கு மேலான இறக்கத்தை சந்தித்தது. இப்போ ஏன் சார் ஏறிச்சு கடந்த சில தினங்களாக அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் அதான் காரணம். இது வரைக்கும் விற்றுக்கிட்டு இருந்த அந்த அந்நிய நிதி நிறுவனங்கள் பெண்ணவாக மாறி இருக்கிறாங்க, வாங்குபவர்களாக மாறி இருக்கிறார்கள். இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளில் தினம் 3,000 கோடி, 4,000 கோடி, 5,000 கோடிக்கு வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க விற்பதை நிறுத்தினாவே சந்தை ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா DIS இன்னொரு பக்கம் உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் வாங்குறாங்க. அப்போது அந்நிய நிதி நிறுவனங்களும் சேர்ந்து வாங்க ஆரம்பிக்கும் போது சந்தையானது உயர ஆரம்பிக்கிறது. ஏன் இப்போ உயர்கிறது அப்படின்றதுக்கு, ஏன் இவங்க பணத்தை இப்போ போடுறாங்கன்றதுக்கான காரணங்கள் நான் பலன்னு சொன்னேன். இப்போ ஆரம்பத்தில் கூட சொன்னேன், சண்டே அன்னைக்கு வியாழக்கிழமை அந்த வீக்லி எக்ஸ்பைரி முடியுது. அப்போது ஷார்ட் கவரிங் அப்படின்றது ஒரு காரணம். ரெண்டாவது, ட்ரம்ப்போட அந்த அதிரடியான அந்த டேரிஃப் நடவடிக்கைகள் இப்போ எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போட்டார், பளிச்சுன்னு சந்தை இறங்கியது அப்படின்னு இல்லை 90 நாளைக்கு நான் நிறுத்தி வைக்கிறேன்னொடனே கொஞ்சம் அப்படி சரியாச்சு. இப்போ அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது யூரோப் கூட அவர் ஒரு நெகோசியேஷன் போயிட்டுருக்கு. சரி, ஓகே, பிரச்சனை பெருசாகாது போல். அப்புறம் சில செக்மெண்ட்டுக்கெலாம் எக்ஸம்ஷன் கொடுத்துக்கிட்டே வராரு, சில கண்ட்ரிக்கெலாம் எக்ஸம்ஷன் கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆயிடுச்சு, அது அவர் போட்ட அந்த கத்தி இப்போ அட்டக்கத்தியாக மாறி வர மாதிரியான இருக்குது. சரி, ஓகே, இவர் ஒன்றும் பெருசாக டேமேஜ் பண்ண மாட்டாரோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இது இன்னொரு காரணம் சந்தை ஏறுவதற்கு.